ஆ வணக்கம். இது எங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நாங்கள் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கம் போல் எந்த புக்கும் நான் படிக்கலை, அதனால் இது ஒரு கப்பல் பாட்காஸ்ட். ஆனாலும் நாங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட வந்திருக்கோம் இந்த தடவை. என்ன சிரிக்கிறீங்க? ஓகே. இல்லை, புக்கு படிக்கிறது தான் பாட்காஸ்ட்ன்றதே கிடையாதுல்ல. நம்ம அப்படி முன்னாடியே கிடையாது. இல்லை, நான் ஒரு சோலோ பாட்காஸ்டாவது போட்டணும்னு பார்க்குறேன். சோலோ நடக்க பாட்காஸ்ட் மாட்டேங்குது போடலாமா? நமக்கு. சோலோ வந்து ஆனால் இல்லை, நிறைய பேர் ஆக்சுவலாக நான் சோலோ பாட்காஸ்ட் தான் நிறைய முன்ன போட்டுட்டு இருப்பேன்ல, அப்போ விட இப்போ தான் அதில் ரொம்ப சீரியஸாக ஆமாம் போர் அப்படி பேசுகிறேன். நான் உங்கள் கூட பேசல கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிறேன். ஸோ மெசேஜ் பண்ணுறவங்கெல்லாம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போடுறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. நான் தனியாக போடல, யாரும் ஒன்றும் சொல்லலையே. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புக்கு பற்றி பேசியிருந்தீங்க, அது நல்லா இருக்கு அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அது அப்படி தான் பேசுவேன், ரொம்ப சீரியஸாக போர் ஆமாம் போர் அப்படி பேசிட்டு இப்பவுமே நீங்கள் போர் மோடு தான் பண்ணி கொஞ்சம் அடக்கி கம்மியாக ஆர்வம் தெரியுது. பாட்காஸ்ட் போட ஆர்வம் தெரியுது, பட் கொஞ்சம் கம்மி சொல்லோட. ஓகே. அது என்ன ஏதோ ஒன்று, சரி ஓகே. ஏதோ ஒரு டைலாக் சொல்ல வந்தேன், மறந்துடுச்சு. வரும் ஆனால் வராது. இல்லை, அந்த ஸ்லோவா ஓ பையன் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பதட்டப்படாத விஜய் சேதுபதி ஏதோ ஒன்றுல சொல்லுவார், என்னவோ பதட்டத்தை மூஞ்சில காட்டாதையோ ஏதோ ஒன்று. இப்போ கூட 2வது பாகம் வந்து சூதுக்கவும் அதுலையா அதில் தான் பயத்தை காட்டாதன்னு வேக வேகமாக சொல்லுவார். அது நல்லா இருக்கும், அதை சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் ஒரு நல்ல இந்த வருடத்தின் கடைசி பாட்காஸ்ட். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பாட்காஸ்ட்டை. ஆமாம், 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. மெரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அது இதில் என்ன, ஃப்ரான்ஸில் என்னது, ஸ்பானிஷில் எப்படி? வெலிஸ் நவிதாத். வெலிஸ் நவிதாத். இது எங்கே இருந்துன்னா, எங்கள் பையன் ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆடினாங்க. அதில் வந்து அவன் தான் சொன்னான், இது வந்து ஸ்பானிஷில் ஹாப்பி நியூ இயர், மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்க்குன்னு அப்படின்னு நல்லா அந்த பாட்டு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு வந்து ஓகே, ஃபஸ்ட்டு லாஸ்ட் பாட்காஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நடந்த சேஞ்சுகள் அப்புறம் பற்றி பேசுங்க. ஒரு வாரத்தில் ஒரு ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகலைனாலும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அது என்னென்னா, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது குறைக்கணும்னு ஓரளவுக்கு கான்ஷியஸாக குறைச்சேன். அப்புறம் என்னென்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்கக்கூடாது அல்லது ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்க தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக திடீர்னு இவங்க ஒரு நாள் எனக்கு சுடோக்கு புக் எடுத்து கொடுத்தாங்க. சரி, அது காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் எப்படி ஒரு 1 ஹவராவது உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கோன்னா, நான் கரெக்டாக சுடோக்கு ஒரு 1/2 hour பண்ணேன்னா மைண்டே நல்லா இருக்குது. முன்ன பண்ணிட்டு இருந்ததான், அந்த புக்கு ஃபுல்லாக சுடோக்கு தான் இருக்கும். ஸோ அதை காலையில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவேன், பேசாமல் எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதை உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோன்னா, அதுலேயே ஒரு சுடோக்கு சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு 30 minutes ஆகுது கரெக்டாக. அந்த டைமெல்லாம் பார்த்து வைப்பேன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. 30 minutes ஒன்று சால்வ் பண்ணுவேன். சால்வ் பண்ணோன்னா அப்படி ஒரு ஆனந்தம் வந்துடும் எனக்கு. அதில் ஒரு 7 to 8 கிட்ட சுடோக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். டெய்லி 1 or 2 சால்வ் பண்ணி அப்படியே அது போயிட்டே இருக்குது. அது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று என்னென்னா, டிவி நம்ம வீட்டில் இருக்கோம்ல, டிவியை வச்சுட்டே கிரேஸ் அனாட்டமி பார்க்கக்கூடாது. அது வந்து ஆக்சுவலாக எப்படி இது ரொம்ப இவ்வளோ அடிக்டிவாக இருக்கும்னு எப்போ தெரிஞ்சதுன்னா, ரிமோட்லேயே நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கும். நான் வந்து ரிமோட் கையில் வந்தோடனே டப்புன்னு நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஆன் பட்டன், பவர் பட்டன் கூட ப்ரெஸ் பண்ணாமல் நேராக நெட்ஃப்ளிக்ஸ் பட்டனு அது போனோடனே கண்டினியூ வாட்சிங்னு கிரேஸ் அனாட்டமி காட்டுது. அங்கே போய் ஓகே, கண்டினியூ வாட்சிங்கில் அது நெட்ஃப்ளிக்ஸ்னு உள்ளே போனோடனே அது கண்டினியூ வாட்சிங்னு இந்த காட்டிடுது. ஓகே, ஒரு 2 பட்டனுக்குள்ளே நான் ஈஸியாக அதுக்குள்ளே போயிடுறேன். போய் அப்படியே ஜாம்பி மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படி நடந்துச்சா, சரி அதனால் என்ன பண்ணிட்டோன்னா, நான் பண்ணல, இவங்க தான் திடீர்னு ஒரு நாள் டிவியை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. நான் என்னடா இப்படி வச்சுட்டாங்களேன்னு தான் இருந்தது. அது இல்லைன்னா லைக் இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று பார்த்துட்டே தான் இருக்கும். டிவியே கழட்டி உள்ளே வச்சுட்டு பையன்கிட்ட வந்து டிவி ரிப்பேராக போச்சுன்னு சொல்லியாச்சு. ஆக்சுவலாக எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அவன் வந்து ஸ்கூல் விட்டு வந்து கேட்பானே, அவன்கிட்ட என்ன சொல்ல போகிறோம், டிவி கேட்பானே, அப்படி தான் நினச்சேன். அவன் கண்டுக்காம தான் இருக்கான். எனக்கு தான் அவன் ஜாலியாக தான் இருக்கான். நாங்கள் உட்காந்து அதிகமாக அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. சாப்பாடும் டிவி இல்லாமல் சாப்பிட்றான், சீக்கிரம் சாப்பிட்றான். ஸோ பல மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது.
ஆமா. நமக்கே ஜேவி எல்லாமே நல்லா தான் இருக்கு. எனக்கு இந்த ஒரு வாரம் ஜெனியூனா நல்லா தான் இருக்கு. நானே பார்த்துட்டு தான் இருப்பேன். ஒண்ணு தவிர நானும் தான் பார்ப்பேன். யூடியூப்ல நிறையா போட்டு சாப்பிடும்போது ஏதோ பார்த்தே ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஆமா. சாப்பிடும்போது ஏதோ ஒண்ணு பார்த்தோம். ஓடணும். இதுல என்னன்னா, இப்ப நான் கூட சாப்பிடுறப்ப ஃபோன் பார்க்க தான் செய்றேன் சம்டைம்ஸ். சில நேரம் பார்க்கறதில்ல, சில நேரம் பார்க்குறேன். இப்போ பையனுக்கு வந்து என்னன்னா, டிவி போட்டு தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். அது வந்து அவன் டிவி இல்லைன்னா அவன் சாப்பிடவே மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ இப்போ நான் தான் கொடுக்குறேன். நான் முன்னவாது டிவி போட்டாதும் நீங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பீங்க. நான் வந்து டிவி போனதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க தட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இவன் பின்னாடியே போய் ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். அது என்னமோ அது இவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. டிவி இல்லாமல் நமக்கு இவ்வளோ நல்லா இருக்குன்றது இப்போ தான் தெரியுது. ஆக்சுவலி ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் இங்கே டிவி இருக்காது. ஆக்சுவலி அவங்க வாங்கவே இல்லை. அவங்க வீடு ஹாலே எம்டியாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். சோஃபாவை தவிர ஒன்றும் இருக்காது. ஆமாம். அப்போ நம்ம ஆச்சரியமாக பார்த்துருந்தோம். இப்போ டிவி இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்குன்றது நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது. ஒரு ஃபேமிலியாக இருக்கவும் ஒரு நல்ல ஒரு டைம் இம்ப்ரூவ் ஆகுது. உண்மையிலே டைம் ரொம்ப கிடைக்கும். டைம் ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு ஒரு காமாக இருக்குது. தூக்கம்லாம் எனக்குலாம் ஒழுங்காக வருது. தேவையில்லாமல் குட் திங். அது ஒரு பேக்ரவுண்டில் ஒன்று ஓடிட்டே இருக்கும். நம்ம மைண்டில் பேக்ரவுண்டில் ஓடுற மாதிரி வீட்டில் பேக்ரவுண்டில் டிவி ஓடிட்டே இருக்கும். நாங்கள் 2 பேரும் சம்டைம்ஸ் ஏதோ பேசிகிட்டு இருப்போம், இல்லை பையனே ஒரு சைடு விளையாடிட்டு இருப்பான், ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் டிவி ஒரு சைடு ஓடிட்டே தான் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது யூடியூப்ல எதுவும் ஓடலைன்னா கூட அட்லீஸ்ட் இந்த ஸ்க்ரீன் சேவராது ஓடிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதை கூட ஆஃப் பண்ண மாட்டோம். ஏன்னா ரிமோட்டே எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. போட்டிருப்போம், பார்த்துருப்போம், பேக் வந்திருப்போம், அப்படியே அது ஓடிட்டே இருக்கும் அந்த ஸ்க்ரீன் சேவர் எப்போ பார்த்தாலும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு திடீர்னு அது இல்லைன்றது நல்லா தான் இருக்கு. அது இல்லாம இருக்க முடியாதுன்னா இல்லைன்னா உண்மையிலே ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம இல்லை நான் ஆக்சுவலி நியூஸ் என்ன உன்னோட உதவி இல்லாமல் வச்சிருக்க முடியாது. நீ டிவி வைக்காத உள்ளே வைக்க முடியாதுன்னு சொன்னால் நானும் வச்சிருக்க மாட்டேன் தானே. ஸோ நான் ஓகே வச்சிருங்கன்ட்டா, அதனால் வச்சாச்சு. ஸோ எஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது நம்ம முன்னாடியே பேசுவோம், டிவியை தூக்கி உள்ளே வச்சாதான் நம்ம உருப்படுவோம்னு சும்மா பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அதை வைக்கவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு சும்மா பேசிட்டே இருக்கேன், டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சோன்னா தூக்கி உள்ளே வச்சிட்டோம். ஸ்கூலுக்கு ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ள வச்சிரும். அவன் கண்ணு முன்னாடி வச்சோன்னா மேபி ஏதாவது இது வரும்ன்றதுக்காக சொல்கிறோம். பட் அவன் ஓகே தான், அவன் நம்ம தானே பழக்கி வர்றோம். கரெக்ட். ஸோ குழந்தை டெவலப்மெண்ட் வளர்கிற வயசில் குழந்தை இருந்தால் கண்டிப்பாக டிவி வச்சிருக்கேன். உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆமாம், பட் எங்களை மாதிரி எங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோலே கிடையாது. இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சா அதை காலி பண்ணிட்டு தான் மறுவேளை பார்ப்போம். அந்த மாதிரி தான் செல்ஃப் கண்ட்ரோலில். அதனால் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். தட் இஸ் ஒன் திங். அண்ட் இன்னொன்று வந்து வெற்றிகரமாக 2வது வாரமாக பாட்காஸ்ட் ஆன் டைமில் வருதுமா? ஆமாம் ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் 2வது வாரம் உட்காந்து பேசுகிறோம். கரெக்டாக இப்போல்லாம் படம் வந்து 2 வாரம் 3 வாரத்துக்கு மேலே ஒரு நாளே பெரிய விஷயம். பாட்காஸ்ட் ஆகிப்போச்சு. ஆமாம், 2வது வாரம் வருது. ஸோ அதுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டலை கொடுத்துருக்கு எல்லாரும். கை தட்டிக்குவோம், நம்மளே கை தட்டியாச்சு. ஸோ இதுதான் அப்டேட்ஸ் போன இதுக்குள்ளே இந்த அப்டேட்ஸ். ஸோ அடுத்த வாரம் வந்து நியூ இயர் வாரம். இந்த வாரம் டாப் 10 மூவிஸ் அப்டேட் பல கட்டும் ஊர்ல எல்லாம். டாப் 10 வேற என்ன நடக்கும் நியூ இயர் அப்போ? டிவியில் என்ன மாதிரி காமெடி? நைட்டு 12 மணிக்கெல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க சன் டிவியில். எல்லா ப்ரோக்ராமையும் நிறுத்திட்டு டைமர் போட்டுருவார் சன் டிவியில். உலகம் பாருங்க. நான் வருஷ கணக்காக நான் அப்படிதான் நியூ இயரை பார்த்துருக்கேன். அது ஜாலியாக தான் இருக்கு. அப்படிதான் கொண்டாடிக்கிட்டு இருப்போம் நானும் அப்படிதான். நம்ம சில நேரத்தில் தூங்கிடுவோம். அது படம் என்ன படம் போடுறான்றதை பொறுத்து தான் நான் முழிச்சிருப்பேன். சில சமயம் முழிச்சிருந்து ஏதாவது ஒரு படம் ரொம்ப நேரம் பார்ப்பேன். சில சமயம் தூங்கிடுவேன். அவனே வந்து புது படம்லாம் போட மாட்டான். எல்லாரும் பார்க்க விரும்புகிற படம் தான் போடுவான் அந்த டயத்துக்கு. அந்த 9:30 அந்த மாதிரி. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது கரெக்டாக அந்த டைமர் ஓட விட்டு டைமர் போடுவார். நல்லா இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் அந்த ஈவினிங்கில் வந்து இந்த வருஷத்துல இந்தியா, இந்த வருஷத்துல உலகம், அந்த மாதிரி அந்த திரை விமர்சனம் சொல்லுவாங்கல்ல, அவங்க அது உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டாப் 10 மூவிஸ் ஆஃப் த இயரு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. அது பார்க்கறதுக்கே நான் ஈவினிங்ல இருந்தே டிவியோட தான் நியூ இயர் இதுவரை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த டிவி உள்ள வச்சாதான் வாழ்க்கை உருப்புடுன்னு தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே வச்சுட்டோம்னா ரொம்ப உருப்பிட்டுருக்கும். இல்லை, அப்போ வந்து ஒரு அவசரம் இருக்காது. இல்லை, எனக்கு அப்போ இருந்த டிவி எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது. அதனால தான் நான் அறிவாளியாக இருக்கேன். ஓ அப்படி இல்லை, எனக்கு அப்போ இருந்த டிவி பார்த்த ஃபேஸ்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம், இப்போ வந்து எதையுமே பார்க்க மாட்டோம். இப்போ நான் ஒரு யூடியூப் தானே பார்க்குறோம். இங்கே நமக்கு கேபிள் அந்த மாதிரி கிடையாது. ஸோ யூடியூப்பில் பார்க்குறப்போ ஒரு இதை ஒழுங்காக பார்க்கறது கிடையாது, ஒரு வீடியோவை ஒழுங்காக பார்க்கறது கிடையாது. இன்னொன்று இருக்குது ஆக்சுவலி யூடியூப்பில். அப்போல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு எஃபர்ட் இருக்கும். இல்லை
ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு கண்டென்ட் எழுதி வந்திருப்பாங்க. கரெக்ட். யூடியூப்ல பாதி எப்படி இருக்குன்னா, நான் நேற்று அங்கே போனாங்க இங்கே போனாங்கன்னு உங்களால் ஒருத்தர் விஜய் சித்து ஒருத்தர் பண்ணுவார். இப்போ பார்க்குறதுல நீ பட் அதெல்லாம் என்ன பண்ணா சும்மா நான் அங்கே போகிறேங்க குரங்கு இங்கே வா போ அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாரு. அதை நீ 10 மணி நேரம் ஆக்சுவலாக இந்த வீடியோஸ்லாம் எப்படின்னா, இப்போ நான் ஒருத்தவங்கன்னு சொல்லலை, நம்ம எந்த வீடியோவை எடுத்தாலுமே நம்ம அந்த வீடியோவோட பழகி போயிடுவோம். ஆக்சுவலாக அவங்களோட கண்டென்ட் நல்லா இல்லாமல்லாம் இல்லை, ஆனால் எல்லா கண்டென்ட்டுமேலாம் வர்த்த வாட்சிங்காக இருக்காது. நீங்கள் இர்ஃபான் வியூ, விஜய் சித்து பிளாக்ஸ் இந்த மாதிரி எது எடுத்தாலுமே அவங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, அவங்க கண்டென்ட் இருக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த எல்லா வீடியோஸுமே ரொம்ப நல்லா இருக்கும்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அதோட பழகிடுறோம். அது வந்தாலே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி செட் ஆகிடுறோம், அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஆயிடுது, அப்படி ஒரு மோடுக்கு போயிடுறோம் நம்ம. ஸோ அப்படிதான். தட்ஸ் ட்ரூ. ஆனால் ஓகே, அது ஒரு வித்தியாசமான ஃபார்மில் அந்த ஃபார்ம் இப்போ பீக்கில் இருக்குது. கொஞ்ச நாளில் இது போயிடும், வேற ஒன்று கண்டிப்பாக வரும். ஏன்னா மக்கள் மாறிட்டே தான் இருப்போம் நம்ம. கரெக்ட். மாற மாற இந்த ஃபார்ம் கொஞ்ச நாளில் போகும். இல்லை நான் அது இல்லை, கண்டென்ட்டை பற்றியே நான் சொல்லலை. இப்போது நம்ம வந்து அந்த டைமில் தான் பார்க்க முடியும். டாப் 10 மூவிஸ் வந்து அவன் 7:30 போடுறான்னா நான் 7:30 உட்காந்து அந்த 1/2 மணி நேரம் பார்க்க முடியும். அப்படி தான். ஸோ அந்த மாதிரி தானே. இப்போ நீ இதை நினச்சா பாஸ் பண்ணிக்கலாம், நினச்சா அப்புறம் பார்த்துக்கலாம், நினச்சா வேற வீடியோ பார்த்துட்டு வந்து திரும்ப இதை பார்க்கலாம். இது வந்து ஒரு மாதிரி ஒரு இதாகவே இல்லை நமக்கு. எங்கே வேணால் பார்க்கலாம், ஃப்ரீடம் கிடைக்குது. இது மைண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அப்படின்னு சொல்லலாம், கன்வீனியன்ட்னு சொல்லலாம். கன்வீனியன்ட் தான், பட் நம்ம அடிக்ட் ஆகல, அது மைண்டை மாற்றுற மாதிரி இருக்கு. நம்ம அடிக்ட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் அது கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது, அது நல்லா தான் இருக்குது, நல்ல டெக்னாலஜியாக தான் இருக்குது. கரெக்டு. நாங்கள்லாம் வெளியில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் எங்கள் ஊரில் ஆக்சுவலி 9 மணிக்கெலாம் மூடிடுவாங்க கிராமத்துலலாம். அன்றைக்கி நியூ இயருக்கு மட்டும் எல்லோரும் முழிச்சிருப்போம். 12 மணி நேரம் முழிச்சிருந்து 12 மணி ஆனோடனே ஹாப்பி நியூ இயர் சொல்லுவோம். அவருக்கு மெசேஜ்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் வந்துருச்சு, யாருக்கு ஃபஸ்ட்டு கால் நாங்கள் ஏத்தாப்புல தான் இருப்பாங்க, கால் பண்ணிக்குவோம். உனக்கு நான் ஃபஸ்ட்டு கால் பண்ண பற்றியா, யூ ஆர் இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. இப்போ அடே இப்போ எங்கே இருக்கு அப்படி அப்படியே அது அந்த காலத்து ஜாலி. அப்புறம் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லைக் அப்படி போய்கிட்டு இருந்த காலங்கள் இது. நியூ இயரில் ஃபஸ்ட்டு கால் வருது. எங்கள் அப்பா வந்து 12 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாருக்கும் விபூதி பூசி விடுவாங்க. அது எப்பயுமே நடக்கும், எல்லாரும் பூசிட்டு தூங்குங்க எல்லாரும். நம்ம கோயில்லாம் அன்றைக்கி திறந்து வச்சுருப்பாங்க, கோவில் திறந்துருப்பாங்க. ஆமாம், சில கோயிலெலாம் 12 மணிக்கு திறந்துருப்பாங்க. அடுத்த நாள் நியூஸ் பார்த்தோன்னா நமக்கு தெரியும், இந்த மாதிரி 12 மணிக்கு இங்கே பூஜை நடந்துச்சு. வழக்கமாக இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் நியூஸ் தான், மக்கள் உற்சாகமாக கொண்டாடினே ஒன்று கண்டறினே இருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா வழக்கமான சோகம் வலிந்து காணப்பட்டதா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த இயர்ல, அதுவும் இயர் எண்ட்ல ஏதாவது ஒரு இந்த குஜராத் பூகம்பம் அந்த மாதிரி நிறைய. அது நம்ம ஊருக்கு முன்னாடியே இங்கே வந்துடும், ஆஸ்திரேலியாவில் வரும், அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வரும், அப்புறம் யூஎஸ்ல மறுநாள் வரும். என்னடா மறுநாள் காலையில் வரையும் கொண்டாடிக்க, நைட் எல்லாம் கொண்டாடிக்கிறீங்க. அப்போ தான் யூஎஸ் இது போடுவாங்க, ஃபோட்டோ எடுத்து இந்த டைம்ஸ் ஸ்கொயர்லாம் போடுறது. ஏன்னா ஈவினிங் ஆகிப்போச்சு, இன்னும் என்ன நியூ இயர் கிளம்புங்கடா. இன்னமும் இங்கே அப்படிதானே, அந்த இதுக்கு போனோம்னா கூட்டம் இருக்கும். ஆமாம்மா, இங்கே அந்த டைம்ஸ் ஸ்கொயர் கூட்டம் இருக்கும். இல்லை டைம்ஸ் ஸ்கொயர்னு இல்லை, இங்கேயே ஒன்று இருக்கும். டாலஸ்ல ஒரு ஊருக்கும் ஒரு டவர் வச்சிருக்கான். அந்த டவர்ல வந்து வானவேடிக்கையும், அதை எப்படி சொல்றாங்க, ஃபயர் ஒர்க்ஸும் அப்புறம் ட்ரோன் ஷோ ரெண்டும் இங்கே நடக்கும். ஒரு வருஷம் மட்டும் நாங்கள் போனோம். அது இடமே இருக்காது, அப்படியே ரோட்லயே அப்படியே 12 o'clock வண்டி பாலத்தில் நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி அப்படியே பாலத்துல அங்க எங்கன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணி பார்ப்பாங்க. கிளம்புறதுக்கு ஒரு 1.5 2 மணி நேரம் அவங்க கார் ரொம்ப டிராஃபிக் இருக்கும். நம்மனா ஓரளவுக்கு வந்தா ஒரு டிராஃபிக் இருந்துச்சு. அந்த ஒரு டைம் தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் அது அவ்வளோ தெரியல. மேபி நம்ம மட்டும் தான் போனோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா பாட்டெல்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க, ஸ்பீக்கர் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க 3 பேர். நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். நாங்க மட்டும் தான் போனோம். இந்த வருஷம் ட்ரை பண்ணுவோம். நாங்க அப்பதான் வந்திருந்தோமா, வந்து ஒரு 2வது வருஷம், கோவிடுக்கு அடுத்த வருஷம்னு நினைக்கிறேன். அப்போ போய் பார்த்துட்டு வந்தோம், மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போனோம். ஆமாம், அந்த நியூ இயர் இந்த மாதிரியா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் நியூ இயரும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் நியூ இயர் எபிசோடோட உங்களை சந்திப்போம். ஆமாம், அப்படி சொல்லி முடிக்கல, இப்போ பேசிட்டு இருக்கோம். முடிச்சு போயிடுவாங்கன்றியா? அடுத்த வாரம் அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்சு. இல்லை, அதிரடி மாற்றங்கள் காட்ட போகிறேன். முதல்ல இந்த வருஷம் என்னோட பாட்காஸ்ட் ஜேர்னி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ நீ சொல்லுமா? ரிவ்யூ பாட்காஸ்ட் ஜேர்னி இந்த தடவை கொஞ்சம் ஒரு சீராக இல்லை, கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸோட தான் இருந்தது. ஒரு ஆர்வத்தோட போட்டுட்டு இருப்பேன், அப்புறம் சரியா போட மாட்டேன், மறுபடியும் ஆர்வத்தோட போடுவேன், அப்படியே தான் போயிட்டே இருந்தது இந்த தடவை. சரி, நெக்ஸ்ட் இயர்ல நம்ம தொடர்ந்து அன்பே சிவம் படத்துல ஒரு பாட்டு உண்டு,
வாழ்க்கை வலுத்ததப்பா வலுத்தமை எடுத்துக்கப்பா என்ன பாட்டு இது பிடிச்சதை செய்யறதுக்கு வாழ்வது தப்பா. ஓ அந்த இது மேல உட்காந்து பஸ் மேல உட்காந்து அந்த பாடல். திடீர்னு எதுக்கு இந்த பாட்டு வருது இப்போ? சும்மா என் பாட்காஸ்டுக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன சம்மந்தம்? சரி ஏதோ ஒண்ணு விடுங்க. சம்மந்தப்படுத்திக்கும். ஆனா நிறைய பேர் இப்போ இந்த வருஷத்துல தான் ஆக்சுவலி எனக்கு நிறைய பேர் புதுசா மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி என்ன யாருன்னே தெரியாது தானே. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டே இருப்பாங்க நல்லா போடுறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்னை பர்சனலாகவும் தெரியும். அப்படி இல்லாமல் என்னை யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் மெசேஜ் பண்ணுறப்போ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிரபான்னு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படி நிறைய பேர் ஆக்சுவலி மெசேஜ் பண்ணுவாங்க ரெகுலராக. அது வந்து கொஞ்சம் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்பா நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏன் போடலைன்னுலாம் கேட்பாங்க. போடாதப்பெல்லாம் அவங்க எல்லாம் ஒரு 2 தடவை கேட்டு பார்த்தாங்க. அப்புறமும் நான் போடல, அவங்க விட்டுட்டாங்க. இந்த பாட்காஸ்ட் இது வேலைக்காக வேற பாட்காஸ்ட் போயிட்டாங்க போல. உங்கள் ஆதரவை திருப்பி தாருங்கள். ஆமாம், மறுபடியும் நாங்கள் போடுறோம். நெக்ஸ்ட் இயரில் அதான் பாட்டு பாட்காஸ்ட்டை போடுமா, மக்கள்லாம் ஆர்வமாக கேட்குறாங்க. நான் பாடலேன்ட்டு நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணிடுவேன்றாங்க கொஞ்சம் விட்டா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா அப்படி அப்புறம் விளம்பரம். ஓகே சரி, பாட்டு பாட்காஸ்ட் போடலாம் சீக்கிரமே. இன்னொன்று என்னென்னா இந்த தடவை தானே அந்த கூகுள் பாட்காஸ்ட்ன்றதை மாற்றி அவன் யூடியூப்லேயே வர மாதிரி பண்ணான். அது வந்து ஆக்சுவலாக இங்கே நம்ம போடையிலேயே ஸ்பாட்டிஃபைல போடையிலேயே அங்கேயும் ப்ரைவேட்டாக அப்லோட் ஆயிரும். நம்ம பப்ளிக் பண்ணி விட்டுக்கலாம் அந்த சேனலில். அந்த மாதிரி இருக்கும். அப்படி வந்ததுக்கப்புறம் தெரியாதனமாக அந்த வீரப்பன் ஒரு இது வரும்ல, ஒரு சீரீஸ் வந்துச்சு, வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸை பற்றி நான் பேசியிருந்தேன். கூசே முனுசாமி வீரப்பன் அது பார்த்து பேசியிருந்தேன். அந்த வெப் சீரிஸில் நான் என்ன பார்த்தேன், எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் சொன்னேன். அதில் என்னுடைய கருத்துக்கள் அது இதுன்னு கொஞ்சம் ஆட் பண்ணி ஒன்று சொன்னேன். ஒருத்தர் வந்து நீ என்ன பேசுகிற, உனக்கே நீ பேசுறது ஏதாவது புரியுதா அப்படி சொல்லி திட்டுறாரு. எனக்கு என்னென்னா ஒரு நல்லா இருக்கு நல்லா இல்லை சொல்கிறதெல்லாம் வேற விஷயம். ஒருத்தவங்கள நம்ம டக்குன்னு நீ வா பொண்ணு சொல்லிடுறோம் இல்லையா. நேராக அவங்களே என்னை பார்த்துருந்தாங்கன்னா, இல்லை நானே அவங்கள பார்த்துருந்தேன்னா, நீ எல்லாம் என்ன போடுற அப்படி கேட்கவே மாட்டோம். அட்லீஸ்ட் நீங்கள் என்னங்க இப்படி போடுறீங்கன்னாது கேட்போம்ல. அந்த ஒருமையில் பேசினது நான் ஃபஸ்ட் டைம் அது பார்க்கல, ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அப்புறம் ஐ திங்க் லாஸ்ட் இயர் விடுதலை பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கும் போட்டிருந்தேன். அது வந்து பாட்காஸ்ட்டில் உடனே போட்டுட்டேன். அந்த வாரமே நான் விடுதலை போய் பார்த்துட்டேன். அந்த அடுத்த வாரமே நான் பாட்காஸ்ட்லேயும் அதை போட்டுட்டேன். ஆனால் அது அந்த யூடியூப்பாக அவன் கூகுள் பாட்காஸ்ட்டை தூக்கி கொண்டு போய் யூடியூப்பாக மாற்றி அதுக்கப்புறம் அது வரையில் ஒரு 6-7 மாதம் கழித்து அதை சும்மா பப்ளிக் பண்ணி விட்டேன். ஒருத்தர் வந்து லூசா நீ எப்போ வந்த படத்துக்கு இப்போதைக்கு நீ ரிவ்யூ போடுற, நான் அதுக்கு வேறு ரிப்ளை போட்டேன். எனக்கு எப்படி போடணும்னு இருந்துச்சுன்னா லூசா நீ அப்படிதான் திரும்ப ஆரம்பிக்கணும்னு இருந்துச்சு. சரி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, இல்லை இது வந்து பாட்காஸ்ட்டு கூகுள் பாட்காஸ்ட் வந்து யூடியூப்பாக மாறிடுச்சு, அதனால இப்போ இங்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் போட்டு விட்டுருந்தேன். ஸோ நம்ம சடனாக பேசிடுறோம்ல கமெண்ட்ஸில் அப்படின்றத நான் ஜென்ரலாகவே எனக்கு தோணும். எனக்கே அது வர்றப்போ உண்மையிலே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது இந்த பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, பெரியனா மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும்ல. ஸோ இவங்கெல்லாம் எப்படி அவ்வளோ ஈஸி கிடையாது போல இருக்குது இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதான் நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லாமேலாம் பிடிக்காது. நீங்கள் பேசுகிறது நல்லா இல்லைன்னு சொல்கிறது எல்லாமே ஓகே தான். நம்ம அந்த சடனாக ஒரு யாருனே தெரியாதவங்களே நீன்னு சொல்கிறது, லூசா நீன்னு சொல்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வருத்தமாக தான் இருந்துச்சு. இல்லை எப்படி டக்குன்னு இப்படி பேசிடுறாங்கன்னு அதிர்ச்சியாக இருந்தது. ஆச்சரியம் இல்லை, அதிர்ச்சியாக இருந்தது. தாங்க முடியாத இளைய மனம் படைத்ததுனால தான் இப்போ யூடியூப்பை நானே டேக் கேர் பண்ணிக்கிறது. ஆமாம், நாங்கள் பார்க்கவே மாட்டேன். எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் இதுலேயுமே கமெண்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பேச மட்டும் செய்வேன், அவ்வளோதான். இன்ஸ்டாகிராமில் தான் வந்தால் மட்டும் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். கமெண்ட்ஸ் வந்தால் பார்த்துக்கிறேன். ஓகே. இல்லை அது ஓகே. இன்ஸ்டாகிராம்லேயும் யாருனாலும் திட்டினா தான் தெரியும். இப்படிலாம் பயந்துட்டு போகும்போது தேவையில்லை தான். பட் ஓகே, பயந்துட்டுன்னு இல்லை, அது தேவையே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இட்ஸ் ஃபைன். பட் இருப்பாங்களாம். நீங்கள் வந்து அந்த இர்ரெசிஸ்டிபிள் புக் இருக்குல்ல, இன்னமும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த புக்கை நான். ஸோ அதில் வந்து என்னென்னா இதெல்லாம் தான் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து கமெண்ட்ஸ் அந்த எராவே வரல அந்த புக்கு வந்தப்போ. ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
இந்த மாதிரி டெக்னாலஜி வளர வளர கிட்ஸ் என்ன ஆகுறாங்கன்னா, கிட்ஸு டீனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, கிட்ஸ் இல்லை மெயினாக டீன் டு அடல்ட்டு, அந்த அந்த பருவத்தில் இருக்கவங்க எல்லாருமே நேராக கம்யூனிகேஷனை விட, ஒரு சோஷியல் கம்யூனிகேஷன் நேராக போய் கற்றுக்கிறத விட இந்த மாதிரி டெக்ஸ்ட்லேயே பார்த்து பேசி பழகி தான் அவங்க ரொம்ப கற்றுக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நீங்கள் டெக்ஸ்ட்லேயே பேசல எம்பத்தின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக ஒவ்வொருத்தரையும் பார்க்கல, நீங்கள் வளர்றதோடு சேர்த்து தான் அந்த எமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு வளரும். அந்த எமோஷன்ஸே இல்லாமல் போயிடுது, ஒரு எம்பத்திங்கிறதே இல்லை. அடுத்தவங்களோட நிலைமை என்ன, அடுத்தவங்களோட புரிதல் என்ன, அவங்க அவங்க எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்கு இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு சண்டையெல்லாம் போடையில் நேராக ஒருத்தவங்கள பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நேராக இப்போ நீங்களும் நானும் சண்டை போடுறோன்னா, நான் வந்து உங்கள் முகத்தை பார்த்து திட்டுறேன். அப்போ வந்து நான் என் இஷ்டத்துக்கெல்லாம் திட்டிகிட்டு இருக்க மாட்டேன். உங்கள் ரியாக்ஷன் பார்த்து நான் அடுத்து என்ன பேசுகிறேன்றது மாறுது. ஆனால் டெக்ஸ்ட்டில் வந்து அது மாறவே மாட்டேங்குது. அதே மாதிரி நேராக பார்க்கல நான் ஒவ்வொன்றும் யோசித்து ஒரு 2 minutes யோசிச்செல்லாம் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். உடனே தானே ஏதோ பேசுவோம். ஆனால் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல உங்களுக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்குது. ஒருத்தவங்க வந்து உங்களை திட்டியே மெசேஜ் பண்ணாலும் திரும்ப நீங்கள் திட்டுறதுக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அதுக்கெல்லாம் ஒரு கேப் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் அதனால இந்த நாட்டில் வந்து அந்த டீனேஜர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி நேரில் சண்டை போடுறத விட டெக்ஸ்ட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம். ஈவன் கால் கூட அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஒரு சமூகம் வந்து இந்த மாதிரி ஒரு டீனேஜர்ஸ் உருவாகிறாங்கன்றது அடுத்த அடல்ட்டோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்குமான வித்தியாசமே, அவங்க ஒரு விஷயத்தை அணுகிற விஷயமே ரொம்ப மாறிடும். இந்த எம்பத்தி அதெல்லாம் சொல்கிறோம்ல, ஒரு பேசிக் ஹியூமன் குவாலிட்டிஸ்ன்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம்ல, உனக்கு கொஞ்சமாவது கருணை வேணும், அது வேணும் இது வேணும்னு சொல்லல, அதெல்லாம் இல்லாமல் போயிடும்னு அதில் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா டெக்ஸ்ட் மெசேஜுக்காக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எங்கேயோ வந்து நிற்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இது அந்த கமெண்ட்ஸ் பற்றி பேசல, எனக்கு டக்குன்னு இது ஞாபகம் வந்துச்சு, அதனால சொன்னேன். கரெக்ட் தான், தட் இஸ் ட்ரூ. ஸோ எஸ், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எனக்கு பெருசாக தமிழ் மூவின்றதுனால பெருசாக எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வரதில்லை, அதனால் எனக்கு தெரியாது. முன்னாடி ஒரே ஒரு கமெண்ட் வந்து அதை நான் ஞாபகம் வச்சுட்டு எனக்கு ஆக்சுவலி கமெண்ட்டே வரல. ஆக்சுவலி என்னென்னா, இந்த பூச முனுசாமி வீரப்பன்றதும் விடுதலைன்றதும் ஒரு பெரிய இது இல்லை. அந்த வெப் சீரிஸும் ஹிட்டான வெப் சீரிஸு, விடுதலைங்கிற மூவியும் வெற்றிமாறனோட மூவி, அது நல்ல ஒரு ஹிட்டான மூவி. ஸோ ஆனால் இதில் பாட்காஸ்ட்டில் நிறைய பேர் கேட்டது வந்து அந்த இளையராஜா பாடல்கள், அது அங்கேயும் யூடியூப்லேயும் அதை நிறைய பேர் கேட்குறாங்க. எப்படி அதை மட்டும் நிறைய பேர் கேட்குறாங்கன்றது தெரியல. மேபி சாங்ஸ்ன்றனால அவங்க அந்த ஒரு எபிசோட் மட்டும் கிட்டத்தட்ட 25,000 பேர் கிட்ட கேட்டாங்க. ரொம்ப நேரம் கேட்டிருக்க மாட்டாங்களா இருக்கும்? கேட்டிருக்காங்க எல்லாருமே. சரி, 30,000 பேரில் ஒரு 10% ஃபுல்லாக முடிச்சாங்கனாலுமே 3,000 பேர் ஆச்சா? ஆமாம், அவ்வளோ 3,000 பேர் பெரிய விஷயம் தான். நம்ம பாட்காஸ்ட் இருக்கிற ஆமாம் இல்லை, உங்கள் இங்கே என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பாட்காஸ்ட், அதை பற்றி ஒன்றும் பேசுகிறப்பா அவ்வளோ பெரிய பாட்காஸ்ட்லாம் இல்லை. தமிழ் பாட்காஸ்டின் உலகத்தின் நம்பர் 1. அப்படி 4 முறுக்கு அப்புறம் 5.5 முறுக்கு. 4 முறுக்கே அவர் பச்சை சட்டைன்னு மாத்திட்டாரு. பச்சை சட்டை நான் கேட்கறது இல்லை. இந்த பாட்காஸ்ட் நான் கேட்குற ஒரே பாட்காஸ்ட் இங்கே என்ன இன்னும் நீங்க போதி மரம் கேட்டேன், மற்றபடி எதுவும் கேட்கறது கிடையாது. ஓகே, இந்த காதுல நிறைய நல்லா தான் இருக்கும். இன்னொருத்தவங்க புக் பாட்காஸ்ட் போடுவாங்க, அவங்களும் மறந்து போச்சு பேரு, ஆர்ஜே ஆனந்தி. அவங்க வந்து வீடியோவில் போடுவாங்க, பாட்காஸ்ட் தெரில எனக்கு. புக் பாட்காஸ்ட் மட்டுமே போடுவாங்க ஒருத்தவங்க, ஐயோ மறந்துட்டேன்னா. அவங்க ஒருத்தவங்க நல்லா போடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் நல்லா போடுவாங்க. நிறைய பேர் அந்த குட்டி பாட்காஸ்ட் போடுவாங்க. எனக்கு என்ன பாட்காஸ்ட் கேட்கல, எனக்கு என்ன வித்தியாசமாக தெரியும்னா, எல்லாரும் எஃப்எம் பேசுகிற மாதிரியே பேசுவாங்க, ஆர்ஜே மாதிரியே பேசுவாங்க. ஏன் இவங்க ஆர்ஜே மாதிரியே பேசுகிறாங்க, ஏன் நார்மலாக யாரும் பேச மாட்டாங்க அப்படி எனக்கு தோணும். நீ சோலோ பாட்காஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும், ரோபோட் மாதிரி பேசுறியா? மேபி இருக்கலாம், மேபி இருக்கலாம். எனக்கு இந்த கான்வர்சேஷன் பாட்காஸ்ட் தான் லிசன் பண்ண பிடிக்குது. ஆமாம், அதான் நம்ம கேட்குறதுக்கு ஜாலியாக நம்மளே கேட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். கான்வர்சேஷன் பாட்காஸ்ட்டோ அது ஒரு டிஃப்ரெண்டான இதாக இருக்கும், அது நமக்கு பிடிக்கும். அந்த இவங்க அந்த எம்பிஏ மீம் ஸ்கூல் அவங்க வந்து கான்வர்சேஷன் தான், கான்வர்சேஷனாக தான் இருக்கும். பேப்பர் எடுத்துகிட்டு வந்து ஒக்கட்டி பேசிட்டு இருப்பார் அவர். ஆமாம், ஆனால் நல்ல கிளியராக கான்வர்சேஷனாக தான் இருக்கும். நார்மலாக 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களே மூவிலாம் பற்றி பேசுறதுக்கு தனியாக ஒரு பாட்காஸ்ட் இருக்கும், அது ரொம்ப வராது.
இல்லை ரொம்ப ரேராக வரும். பட் சில எபிசோட்ஸ் நல்லா தான் இருக்கும். ரேராக தான் அது வரும். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது ரெகுலராக போட்டு கரெக்ட் நீட்டாக போட்டோம். அப்புறம் இன்னும் நிறைய அவங்களோட அது ஒரு பாட்காஸ்ட்டில் ஆக்சுவலி ஒரு கேங்கே தெரியறாங்க அந்த இடத்துல. பேரில் மறந்துட்டேன். ஒருத்தர் பேர் அவர் ரொம்ப ஹிட்டானவங்க போல, நமக்கு தெரியவே. ஆமா ஆமா, நானும் அவரை பார்த்துருக்கேன். எனக்கு அவர் பேசலாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆனா அந்த கம்மி வண்ண கவிதைகள் அதுவா இல்லை அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அவங்க பேர் ஆக்சுவலி அவங்க தான் ஒரு சிங்கிள் பாட்காஸ்ட் 2 பேர் பேசுறதெல்லாம் மாற்றி ஒரு கேங்காக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. டெக்னாலஜிக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, புக்ஸுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, மெட்டா மங்கீஸ்ன்னு வச்சுருப்பாங்க, நிறைய வச்சுருப்பாங்க. அது ஆக்சுவலி எனக்கு அவங்க நடுவில் ஒரு பாட்காஸ்ட்டே கேட்டால் அவங்க ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு தொடர்கதை மாதிரி போய்கிட்டு இருக்கு. நடுவில் நமக்கு அவங்க ஏதோ சும்மா பேசிகிட்டு இருக்கு, நமக்கு தெரியாதா அது அந்த மாதிரி இருக்கும். பட் நான் கேட்டு பார்க்கணும். அது ரொம்ப அது ஆக்சுவலாக டாப்பாக இருக்கிறது. நிறைய பாட்காஸ்ட் தமிழ் பாட்காஸ்ட்ல ரொம்ப எடுத்துறவங்க அவங்க தான் அப்படின்ட்டு ஸ்பாட்டிஃபை அவார்டு கொடுத்துருக்கு. அவங்களோடது ரொம்ப டாப்பாக இருக்கும். ஆமாம், அந்த பாட்காஸ்ட் நான் ஃபஸ்ட்டு நாலனா முறுக்கு தான் கேட்டுகிட்டே இருப்பேன், ஆர்ஜே பாலாஜியோடது. அப்புறம் ஸ்பாட்டிஃபை வந்து நிறைய பேரை உள்ளே கூட்டிட்டு வந்தான். அந்த பரிதாபங்கள் கோபி சுதாகரும் எபிசோட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இவர் பரத்வாஜ் ரங்கன் போட்டுட்டு இருந்தாரு. எல்லாருமே ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவாக வந்தாங்க. எண்ணி ஒரு 10 எபிசோட் போட்டோன்னா அதை நிறுத்திட்டான். ஆக்சுவலி 10 to 12 எபிசோட்ஸ் போட்டிருப்பாங்க, அவன் நிறுத்திட்டான். இல்லை ஓடலையா அது என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க தான், அது பார்த்தா நிறைய ரிவ்யூஸ்லாம் இருக்கும் அதுக்கு. இல்லை கம்பேரிட்டிவ்லி இது வளர்ற மீடியம் தானே. யூடியூப்ல போயிட்டு இப்போ கோபி சுதாகர் யூடியூப்ல vlog போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் போட்டு அதை கண்டினியூ தான் பண்றாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட்டான மீடியம். அந்த மீடியம்ல அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. அது 1 மில்லியன் போகும், இதுல 1 மில்லியன் போகாது. ப்ராபப்ளி இவங்க பே பண்ணி அவங்கள போட வைக்கிற அளவுக்கு அது இல்லையா என்னன்னு தெரியல. இவங்க பே பண்றதை ஸ்டாப் பண்ணோனையுமே அவங்க எல்லாம் பாட்காஸ்ட் போடுறதையும் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமும் ஆர்ஜே பாலாஜி மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாரு. ஐ திங்க் இன்னும் வருதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை அந்த சூர்யா படத்துக்காக ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஒரு மீட்டப்லாம் பண்ணி மக்கள்லாம் வந்து மீட்டப்லாம் பண்ணுவாங்க. முன்னாடியே ஒரு மீட்டப் போட்டிருந்தாரு. இப்போ இது செகண்ட் மீட்டப். ஆமா, ஆக்சுவலி பாட்காஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப ஒரு கனெக்டடா தான் இருக்கும். நீயே இந்த ஆர்ஜே பாலாஜி பாட்காஸ்ட் கேட்டுட்டு ரொம்ப கனெக்டடா இருக்கும். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான். ஸோ பாட்காஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமான மீடியம். இது வந்து அதான் இது மார்க்கெட்டிங் வைஸ் பார்த்தா பாட்காஸ்ட்டில் இருக்கவங்க லாயல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்களாம். ஒன்றெல்லாம் கேட்குறாங்கல்ல, கேட்குறதே 10 பேர் மீன்ஸ் ரெகுலராக. அது அவங்க வந்து கேட்குறாங்க, உரிமையாக கேட்குறாங்க. யூடியூப்ல அப்படிலாம் அவ்வளோ வராது. யூடியூப்ல கமெண்ட் தான் போடுவாங்க, போடுவாங்க எல்லாம் விட்டுருவாங்க. அதுவும் இதில் வந்து அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ யூடியூப் வந்து வேற, இது வேற. நமக்கே அது ஒரு கனெக்டடாக தான், நமக்கே கனெக்டடாக தான் இருக்கும். நம்ம பாரு பிரபா அவர்லாம் வருஷம் மாசம் லைக் ஒரு எபிசோடுக்கும் மெசேஜ் போட்டுருவாரு. ஆமா, ஒரு எபிசோடு எப்படி இருக்குன்னு போட்டுருப்பாங்க. ஆக்சுவலி ஆமா, இன்னொருத்தவங்களும் போடுவாங்க, நல்லா இருக்கு அப்படின்றத போடுவாங்க மெசேஜ் அனுப்பும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கு பாட்காஸ்ட். ஸோ அதான் அடுத்த வருஷத்துல என்ன கோல்னா 52 எபிசோட் போடுறேன். ஆமா, 52 எபிசோட் கண்டிப்பா போடணும். ஆக்சுவலி இதில் என்னன்னா, நாங்கள் இதை அடிக்கடி வீட்லேயும் பண்ணுவோமா. இந்த டே சொல்லிட்டு இருந்தோம்னாலே எங்கள் பையன் வந்து பாஷா பாஷா அப்படி சொல்லுவான். அந்த மாதிரி தான். ஆக்சுவலி ஒரு காலத்துலலாம் நான் வந்து இப்போ நமக்கு தெரியும்ல, வீட்டில் நமக்கு வேலை இருக்குது, ஏதோ வெளில போகிறோன்னா அட்வான்ஸ்டாக போட்டு வச்சுருப்பேன். ஒரு 2-3 வாரத்துக்கான பாட்காஸ்ட்டை ஷெடியூல் பண்ணி வச்சுட்டுலாம் இருப்பேன். இப்போ அந்த வாரத்துக்கே ததும்புற நிலைமைக்கு வந்து இப்போ ஓகே தான், கொஞ்சம் திரும்ப ஃபார்முக்கு திரும்ப முயற்சியில் இருக்கும். ஃபார்முக்கு திரும்பியது மகிழ்ச்சி, வெரி குட் பேக் இந்த ஸ்டேடியம் அந்த மாதிரி சொன்னேன். அது மாதிரி தான் ஃபார்முக்கு திரும்பியது மகிழ்ச்சி அளிக்கிறது. இல்லை நான் நிறைய இது வச்சுருக்கேன் தான். நம்ம நிறைய இந்த மக்கள்கிட்டலாம் கேட்கலாம். புது இப்போ எக்யூப்மெண்ட் வேறு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். வேறு எக்யூப்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், வேறு மைக்லேருந்து பேசுகிறோம், வயர்லெஸ் மைக்கில் வச்சுருக்கோம். இப்போ வயர்லெஸ் மைக்லேருந்து பேசிக்கிறோம். எங்கேருந்து வேணால் பாட்காஸ்ட் பேச முடியுன்றதுனால யாரையாவது கூப்பிட்டு நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்கலாம். நம்ம அந்த மாதிரி அடுத்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தேன் தான், ஒரு சில இனிமேல் கேளு, நம்ம போய் எடுத்து கேட்கலாம். லாஜிஸ்டிக்ஸை மேக் பண்ணிட்டாங்க, போய் கேட்டு வாங்க பேசுங்க அப்படின்னு பேச வச்சிடலாம். உண்மைதான். ஸோ அந்த மாதிரியான பாட்காஸ்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் வேற அப்புறம் நம்ம ஒரு புக் கிளப் இந்த பாட்காஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ணி அதுவும் கொஞ்ச நாள் யாரும் எதுவும் மெசேஜ் பண்ணாம இருந்தது. அப்புறம் இன்னைக்கு தான் போட்டிருந்தாங்க. அந்த வருஷத்துல அவங்க படிச்சிருந்த புக்கு மொத்தம் 11 புக்ஸா ஏதோ போட்டிருந்தாங்க. அவ்வளோ இந்த புக்ஸ்லாம் போட்டிருக்கேன்னு அதோட இது. அதுவே ஆக்சுவலி சும்மா இருக்கவங்களுக்கே நமக்கு அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம ஒன்றுமே படிக்காமல் இருக்கையில் ஓ இப்படிலாம் புக் இருக்கா, இதெல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கல நமக்கே படிக்கணும்னு தோணும். அப்புறம் அவங்க போட்டோன்னே இன்னும் 2 பேர் போட்டாங்க. ஒருத்தவங்க அந்த
கிழவனும் கடலும் போட்டிருந்தாங்க. நானும் அந்த புக்கே நான் படிச்சேன் இந்த புக்கு அப்படி சொல்லிட்டு நானும் போட்டிருந்தேன். அது ஒரு நல்ல புக்கு ஆக்சுவலா. குரூப் ஒரு பல மாசமா அமைதியா இருந்து திடீர்னு தேசமே உயிர்த்து எழு ஆக்சுவலி எல்லாம் லெஃப்ட் ஆகி போயிட்டு இருந்தாங்க. அப்போதான் யாரும் எல்லாம் அமைதியா இருங்க, உட்காருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புக் இருக்கு அப்படின்னா இவர் என்ன புக்லாம் படிச்சிருக்கான்னு சொல்லுவோம், யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நானும் ஒரு நல்ல புக்கு படிப்பவர் அவர். கான் என்பது இயற்கை அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் புக்கு. உணவு யுத்தம் எஸ் ராமகிருஷ்ணனோட புக். எஸ் ராமகிருஷ்ணனோட தீவிர ஃபேன் இவர் ஆக்சுவலி. எஸ் ராமகிருஷ்ணனோட புக் என்னெல்லாம் படிச்சிருக்காருன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கூழாங்கற்கள் பாடுகின்றனன்ற ஒரு புக் படிச்சிருக்காரு எஸ் ராமகிருஷ்ணனோட. இந்த 3 புக்கும் படிச்சிருக்காரு. அப்புறம் கண்டறியாதன கண்டேன்னு கீவாஜா புக்கு. குட்டி இளவரசன் ஒரு புக்கு படிச்சிருக்காரு. அப்புறம் இந்த $100 ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஃபயர் யுவர் பாஸ் அப்படின்னு ஒரு அந்த புக்கு தான். அப்புறம் டீப் ஒர்க்கு, குட் வைப்ஸ் குட் லைஃப்னு ஒரு புக் படிச்சிருக்காரு. அட்டாமிக் ஹேபிட், அப்புறம் தன் மீச்சி அப்படின்னு ஒரு புக்கு. ஸோ அப்புறம் அறியப்படாத தமிழகம்னு ஒரு புக்கு படிச்சிருக்காரு. ஸோ இந்த புக்கில் உங்களுக்கு ஏதாவது டைட்டில் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி படிங்க. அண்டு எஸ் போட்டதுக்கு நன்றி சந்தானத்துக்கு. அண்டு நாம் இந்த மாதிரி புக்கெல்லாம் ஆக்சுவலி நல்ல புக்ஸ் போடுவாங்க தெரியுமா நம்ம ஊரில், புக்கு எக்ஸிபிஷன். அங்கே போய் இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வருவேன். நிறைய எடுத்துகிட்டு வந்து படிப்பேன். ஒரு 2000-3000 வாங்க அந்த காலத்துல புக்கு வாங்க. நான் படிக்க மாட்டேன், பாதி புக் படிச்சிருக்க மாட்டேன். பட் இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு புக் வாங்கினேன். நான் காலைல கூட திட்டி விட்டுனேன். ஆக்சுவலா போன பொங்கல் விழால இந்த மாதிரி புக்கு வாங்கினோம். நான் ஒரு 2 புக்கு, இவங்க ஒரு 2 புக்கு அந்த மாதிரி வாங்கினோம். நான் என்ன சொன்னேன்னா, இந்த தடவையும் அவங்க போடுவாங்களான்னு தெரியல, நம்ம வேணா ஒரு நம்பர்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த தடவையும் பொங்கல் விழாப்போ அவங்க அந்த புக் ஸ்டால் போடுவாங்களான்னு கேட்கலாம் அப்படின்னு. நீ போன தடவை வாங்கினதை படிச்சியா அப்படி கேட்டுட்டாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. நான் படிக்கல தான். அந்த லவ் டுடேவா அந்த ஒருத்தர் ஒரு படம் எடுத்தார மாப்பிள்ள உச்சி சொல்லிட்டாரான்ற மாதிரி அப்படி சொன்னா கஷ்டமாயிருச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி போயிச்சிருக்கு. ஆமா, அதுல இங்க ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு போன தடவை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக நாங்க இங்க மக்கள் என்ன புக்கை படிக்க எதை வாங்குவாங்கன்னு எங்களுக்கு தெரியல, அதுக்காக ரேண்டமா நாங்க கொஞ்சம் புக்ஸ் ஆத்தர் வைஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஜெயமோகனோடது, ஜெயகாந்தனோடது, அந்த மாதிரி. எஸ் ராமகிருஷ்ணன்லாம் அதுல வரல. அப்புறம் நான் ஒரு ஸ்கூல்ல வாலண்டியர் பண்றேன் தமிழ் பள்ளியில. அவங்களுமே வந்து நிறைய புக்ஸ் எடுத்துட்டு வந்து இந்தியால இருந்து ஆர்டர் போட்டு புக்ஸ் கொண்டு வந்து இங்க ஆக்சுவலா நிறைய தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்கு. அதாவது இந்த இதுலயே வந்து நிறைய பிரான்ச் இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒன்றுன்ற மாதிரி. அவங்க எல்லாருக்கும் டீச்சர்ஸ்க்கு படிக்க கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அதுக்கு புக் சஜஷன்ஸ் கேட்பாங்க. அவங்களுமே என்னன்னா அந்த ஜெயமோகன், ஜெயகாந்தன் இதே தான் இருக்கும். எஸ் ராமகிருஷ்ணன்லாம் இருக்கவே மாட்டேது. நான் அவங்க அந்த புக்கில் கால்லாம் வச்சாங்கன்னா சொல்லுவேன், எங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் நல்லா இருக்கும் வாங்குங்க அப்படிலாம் சொல்லுவேன். ஸோ எஸ் ராமகிருஷ்ணன், ஆமாம், எஸ் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு ஃபேன் கிளப்பே இருக்கேன். அது வந்து என்னன்னா, நீங்கள் சில புக்ஸ் எல்லாம் படிக்கல, அந்த ஒரு புளிய மரத்தின் கதையா அந்த மாதிரிலாம் ஒரு புக்கெல்லாம் இருக்கும். அவர் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த ஆத்தர் பேர். ஸோ சில இதெல்லாம் படிக்கல உங்களுக்கு ரொம்ப அந்த நடையே வந்து ஒரு ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு நடை, அந்த உரைநடையே வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா எஸ் ராமகிருஷ்ணன் வந்து நீங்க யார் படிச்சாலுமே கனெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். சிலதெல்லாம் வந்து ரொம்ப கிராமத்து நடையா எழுதியிருப்பாங்க, சிலது வந்து நீங்க படிக்கிறது ஒன்னா இருக்கும், அர்த்தம் வேறையா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப இயல்பா, இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பாட்காஸ்ட் மாதிரி தான். யாரும் உட்காந்து என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசுறவங்க அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் எஸ் ராமகிருஷ்ணனோட புக். அவர் யூடியூப்ல பேசுறதுமே நல்லா இருக்கும். ஏன் அவர்லாம் ஏன் பாட்காஸ்ட் போடக்கூடாது? போட்டிருக்காரு ஒரு வேலை தெரியல, எனக்கு தெரியாது. போடணும், அவர்லாம் வந்து பேசணும். வாங்க வாரம் வாரம் பேசுங்க, கேட்கறதுக்கு எத்தனை கோடி பேர் இருக்காங்க. ஆமா, உண்மையிலே அவர் ஆக்சுவலா நீயானால முன்னாடி, நான் எஸ் ராமகிருஷ்ணன் புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே நீயானால ஒரு தடவை வந்திருப்பாரு. வந்தப்போ அந்த அதுல பேச வந்திருப்பாங்கல்ல, அவர்லாம் ஒருத்தர்லாம் வந்து ரொம்ப எமோஷனலா சொல்லுவாரு, இவரை நான் படிச்சுதான் எனக்கு நிறைய அதாச்சுன்னு. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் எஸ் ராமகிருஷ்ணனோட எழுத்துக்களோட கனெக்டடா தான் இருப்பாங்க. அது ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு ஈஸியா அவரோட எழுத்துக்களோட நம்மளால கனெக்ட் ஆயிட முடியும். அது ரொம்ப நல்லா இருக்கு. இது முன்னாடி ஒரு ஆப்ல கேட்டிருப்போம் தெரியுமா, அந்த ஆடியோ புக்கு, அந்த ஆப் பேர் என்ன? ஆடிபிள். அது வந்து இங்கிலீஷ் புக்கு. தமிழ் புக்கு ஒரு ஃப்ரெண்டு கார்த்திக் சொன்னாருன்ட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ணி தமிழ் புக்கு ரொம்ப நிறைய கிட்ட நல்லா கேட்டுருந்தாங்க. இந்திரா சுந்தரராஜன் புக்ஸ் கேட்டுருப்போம். சூப்பரா இருந்துச்சு. விடாது கற்பெல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த புக். அது ஆப் பேர் மறந்துட்டோம், அது நல்ல ஆப்.
ஆமா பே பண்ணி வாங்கியிருந்தோம். ஆமாம் வாங்கியிருந்தோம், இந்தியா போட்டிருந்து வாங்கியிருந்தோம். நிறைய வந்தார்கள் வென்றார்கள்லாம் கேட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக கேட்டோம். அப்புறம் ஒரு சுஜாதாவோட ஒரு நாய்க்குட்டி ஏதோ ஒரு ரோபோ மாதிரி பேசுவாங்க. அதில் வர ஈவி வந்திருக்கிறது சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். முடிய போதேன்னு இருக்கும். நமக்கு வாய்ஸ் நல்லா சூஸ் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலா. அதுல அதுக்கப்புறம் செலிபிரிட்டிஸ் அதுல கேட்டோம் நம்ம. ஆமா செலிபிரிட்டிஸே வந்து பேசுவாங்க. ஒரு குட்டியா பேசுவாங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன புக்கை அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. ஆப் தெரியல, ஆப் வேற மாதிரி சூப்பர் புக்கு பேரு. அது நல்லா கேட்போம், கார்த்திகிட்ட கேட்ட சொல்லுவாரு. அந்த ஆப் கிடைச்சா அது வாங்க, சூப்பரான ஒர்த் பையிங் அந்த ஆப்லாம். பாட்காஸ்ட் கேட்கறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா பாட்காஸ்ட் கேட்டு பழகுறோம். இப்ப நிறைய இருக்கு, குக்கு எஃப்எம்லாம் இருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம யூஸ் பண்ணி பார்த்தது இல்ல. தெரியல எனக்கு. பட் அதான் அந்த ஆப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது திருப்பி வாங்கி இன்ஸ்டால் பண்ணி கூட பார்க்கலாம். நம்ம வீடியோ விட்டுட்டு ஆடியோ வரும்போது அது ஒரு நல்லா இருக்கும். அது ஒரு லாங் டேர்மாக நம்ம கேட்போம். ஒரு புக்கு கேட்குறது ஒரு புக்கு கேட்ட மாதிரி இருக்கும்ல. ஸோ அது ஒரு என்னென்ன புக் கேட்டாலும் புக் படிக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ எஸ், வேற என்னம்மா இந்த ஆக்சுவலாக இன்னைக்கு பேச ஆரம்பிக்கணும்னு நினச்சது, நாங்கள் இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் எம்டிஎஸோட சங்கத்தால் அடிச்ச வேண்டாம், இங்க ஒரு சங்கம் இருக்கு, தமிழ் சங்கத்தோட ஒரு கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்கு போனோம். ரொம்ப குட்டி ஈவெண்ட், கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு. அதுக்கு போனோம். அதுலேருந்து அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் டான்ஸ் ஆடினது, எங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசலாம். 90s கிட்ஸ், அது உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும்னு ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி எங்கள் லைஃப் அப்டேட்டை சொல்லாமே அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். அப்படியே போய் வந்துருச்சு. ஓகே தான். ஐ ஹோப் கேட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் மக்கள் தான். யாராவது இருக்கீங்களா? தனியா இருக்கு, பயமா இருக்கு. சரி, விடுதலை பத்தி பேசல. எனக்கு விடுதலை 2 வந்துருச்சுல, எனக்கு பார்க்கணும்னு ஆசை. பட் பார்க்கல, இப்போதைக்கு பார்க்க மாட்டோம். கொஞ்ச நாட்கள் ஆகும். மோனா 2 போலான்னு அதோட ரிவ்யூ போடுறோம் அடுத்த வாரம். மோனா ஃபர்ஸ்ட் படம் சூப்பரா இருந்துச்சு. மோனா 2 போகணும். அதுதான் போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே லைட்ஸ் எல்லாம் இருக்கும். கிறிஸ்மஸ் எனக்கு எப்படி இருக்கும்னா, இதே மாதிரி அந்த ஸ்டார்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் சர்ச்லலாம் லைட்ஸ் இருக்கும்ல. எங்கள் அப்பா வந்து ஒரு 9 மணி அந்த மாதிரி டயத்தில், ஈவினிங்கில் நைட்டில் ரொம்ப 10 மணி 12 மணிக்கெலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஒரு 9-10க்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி டயத்தில் சர்ச்சில் லைட் போட்டிருக்கிறதெல்லாம் போய் காட்டிட்டு வருவாங்க. அப்புறம் அந்த சர்ச் வாசலில் கிறிஸ்மஸ் தாத்தா நிற்பார். அது இன்னமும் எங்களுக்கு அவர் கிறிஸ்மஸ் தாத்தா தான். நான் என் பையன்கிட்ட சொன்னேன், சாண்டாலாம் இல்லை, அவர் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிதான் இருக்கு எனக்கு. சாண்டா கிளாஸ்ன்றாங்க. நமக்கு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவாக தான் இன்னும் இருக்காரு. ஸோ அவரை பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ளம் கேக், மதுரையில் வந்து ஜெயராம்னு ஒரு பேக்கரி இருக்கும். அந்த பேக்கரியில் வந்து ப்ளம் கேக் வாங்கி தருவாங்க, ஒரு குட்டி ப்ளம் கேக். அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நாங்க போன கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ல கேக் எல்லாம் கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு ஒரு கேக், சாக்லேட் மலை பொழிஞ்சு. ஆமா, அது என்னன்னு தெரியல. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா சாக்லேட்டை தூக்கி தான் எறிவார் போல. இங்க வந்தாலும் தூக்கி தான் எறிகிறாரு. ஒரு எனர்ஜி இருக்குமா அவருக்கு? அவருக்கு வயலெல்லாம் கொடுத்துட்டு இருக்க அளவுக்கு ஒரு எனர்ஜி இல்லை. அவர் வந்து வாரி வழங்குறார் அப்படின்னு காட்டுறாங்க. இந்த ஊர் மக்கள் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம தமிழ் ஆளுங்க கிறிஸ்மஸ் ஈவெண்ட் செலிப்ரேட் பண்ணனால தான் கிறிஸ்மஸ் தாத்தா தூக்கி போட்டிருக்காரு சாக்லேட்டை. இந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஊர்ல வந்து நான் பார்த்த அந்த தகவல் வேற சொன்னார். இன்று ஒரு தகவல் சொன்னார். அதாவது இந்தியாவில் வந்து வைணவ திருக்கோயில்களில் தமிழ் அதிகமாக ஒழிக்குமா, அது மாதிரி கிறிஸ்டின் இதில் இந்த இதை பாடுறதுல அதிகமாக தமிழ் பாடல்கள் அதிகம். நீங்கள் ஒரு புக்கு படிச்சிருக்கீங்களா? இந்த இது இருக்குல்ல, பாட்டு கேட்டிருக்கீங்க? இன்னும் கூட ஒரு யுத்தம் நடக்குதுல்ல, பாலஸ்தீனா, அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன், அதை பத்தின ஒரு புக் இருக்கும். நான் வந்து ஒரு பாதி காவாசி படித்தேன். ரொம்ப நல்லா இல்லை, பேசலை, ரொம்ப காவாசி தான் படித்தேன். அந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வந்து ஆக்சுவலாக இதோட ஆரம்ப புள்ளி என்ன அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேல, அவங்க கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆகிற விதத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டி வந்து எப்படின்னா, அந்தந்த இப்போ இந்த மொழியோடையும் இந்த கலாச்சாரத்தோடையும் ஈஸியாக இணைஞ்சிரும். இப்போ நம்ம வந்து இப்போ இதுதான் இப்படிதான், ஹிந்துஸ்னா இப்படிதான் இருக்கணும், ஹிந்துவிசம்னா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி நம்ம நிறைய வச்சிருக்கோம்ல. இவங்க வந்து அப்படி கிடையவே கிடையாது. அந்த மொழியோட இப்போ வேற நாட்டுக்கு போறாங்கன்னா அந்த மொழியிலேயே அவங்க பிரச்சாரத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணி அப்படி அவங்க அதை ஸ்ப்ரெட் பண்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் எப்படி நம்ம இதுக்கெல்லாம் நடந்து போவோம்,
அது என்ன பழனி அந்த மாதிரிலாம் பாத யாத்திரை போகிற மாதிரி வேளாங்கண்ணிக்கும் பாத யாத்திரை இருக்கும். ஸோ எனக்கு அந்த புக்கில் படித்தோன்னே தான் எனக்கு வந்து அது ஆமா இல்லை அப்படி தோணுச்சு. இன்னும் என்னென்னா மேரி மாதா விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி காமாட்சி விளக்கு வச்சுருப்போமோ அது மாதிரி மேரி மாதா விளக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அந்த நாட்டோட கலாச்சாரத்தோடு சேர்ந்து ஒன்றிணைஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிப்பாங்க அவங்களோடது. நான் இப்படி தான் கிறிஸ்டியானிட்டி ஸ்டார்ட் ஆச்சு, இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு இதே கிடையாது. அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் அந்தந்த மொழியில் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இப்போ தமிழில் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா தமிழில் தான் அதை அதுதான் உண்மை. அந்த இதுலேயும் சொன்னாங்கல்ல எப்படி இந்த வைணவ திருக்கோவில்கள்லையும் கிறிஸ்தவ மதத்துலேயும் அந்த அவங்க அப்படியே அந்த மொழியை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நம்ம கிறிஸ்டியன் ஸ்கூல்ல எல்லாம் நான் சின்ன வயசில் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன். அவங்க பார்த்தா அந்த ஜபிப்பாங்கல்ல அது வந்து அப்படியே ஒரு திருத்தமாக இருக்குங்க. நடுவில் வந்து அந்த இங்கிலீஷ் வார்த்தை அது இதெல்லாம் கலந்துக்காம அப்படியே நம்ம பேச்சு வழக்கில் கூட நிறைய இங்கிலீஷை நம்ம ஆட் பண்ணிட்டோம். அவங்களுடைய ப்ரேயர்ஸ் வந்து அழகா தமிழ்ல இருக்கும். பாட்டெல்லாம் கூட பக்காவா இருக்கு. கிருப 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 எல்லாம் கிருப 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 பெத்தலகேம் நகரில் மாட்டு தொழுவத்திலே இயேசு பிறந்தாரே, எங்கள் இயேசு பிறந்தாரே, தேனினும் இனிய இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, நல்லா இருக்கும். நானும் ஓடியே வருவேன் திருச்சபை. இது பாட்டு எபிசோட் இல்ல, இயேசுவை நினைச்சா அப்படியே பாடல் தானா வருமா? நிறைய அதான் ஆமா நிறைய பாடல்கள் நிறைய பாட்டு நல்லா இருக்கும். இன்னொரு பாட்டு நல்லா இருக்குமே, அது சூப்பர் பாட்டாச்சு, மறந்துட்டேன். எங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க இந்த பாட்டெல்லாம், ஸ்கூல்ஸ்ல வந்து சொல்லி கொடுப்பாங்களா. அதுல எல்லாம் எனக்கு வந்து ஏதோ ஒரு தையர தையா அப்படிலாம் ஒரு பாட்டு, கப்பலோட்டி இயேசு உங்களுக்காக இருக்கு, ஒருத்தர் கப்பல் செய்வார் அதுல, நோவா நோவா தாத்தா நோவா, அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய உங்க மொழியிலேயே அவங்க ஸ்ப்ரெட் ஆகுறதுனால தான் அவங்க அவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்கன்னு அதுல இருக்கும். நான் அந்த புக்கு அதுவரை நான் அதை கவனிச்சதே கிடையாது. அந்த புக்கு படிக்கையில தான் ஆமா இல்லை அப்படின்றது தோணும். அப்புறம் அவங்க இன்னொன்று என்னன்னா, அந்த உங்கள் கல்ச்சர் உங்கள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உங்கள் மொழியை நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறீங்களோ அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க தான் உங்களுடைய கல்ச்சரே அப்படியே ரிவைல் ஆகி நிற்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஹீப்ரூவா அந்த மொழி பற்றி பேசல அவங்க, இஸ்ரேலை பற்றி நீ சொல்லுவியா, அதெல்லாம் என்ன பண்ணாங்க, திரும்ப அந்த நாடு எப்படி வந்துச்சு, அவ்வளோ அடிப்பட்ட நாடு திரும்ப எப்படி, அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் தான் தமிழ் பள்ளி மாதிரி நிறைய அந்தந்த அந்த மொழியான பள்ளி அதை சொல்லி கொடுத்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பேசல, அது டெஃபினட்டா பேச சூப்பர் கண்டென்ட். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் மக்களுக்கு தேவை. ஆச்சரியமா இருக்கும். திருப்பி நான் எடுத்து படிச்சு பேசு. ரொம்ப நல்ல புக் ஆக்சுவலி, ரொம்ப நல்ல புக். ஏன்னா அது இஸ்ரேலோட ஒரு எப்படி வந்துச்சு அந்த கான்ஃபிளிக்ட் என்ன, நீ அந்த கரெக்டாக அந்த வாரம் ஆரம்பிக்கும் போது படிச்ச அந்த புக்கை என்னடா பிரச்சனைன்னு படிக்கும் போது ஆரம்பத்துல இருந்து போட்டுருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவனா நமக்கு ஒரு தலைவர் யூதர்கள்னா என்னன்னு தெரியாது எனக்கு, இறந்திருப்பாரு ஒரு தலைவர் இறந்திருப்பாரு, யூதர்கள்லாம் யாருன்னே தெரியாது எனக்கு, அப்போ வரைக்கும் தெரியாது. நீ படிச்ச உடனே எனக்கு நீ சொல்லி தான் எனக்கு தெரியும் யூதர்கள்னா கிறிஸ்டியானிட்டியும் அதுவும் ஒண்ணுதான், ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒரே கடவுள் ஒரே இடம், அந்த இடத்துக்கு தான் சண்டை, அந்த இடம் என்ன இடம் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. ஆக்சுவலா இவங்க அது வந்து என்னன்னா ஒவ்வொன்றையும் இப்போ பைபிள்ல அப்புறம் இஸ்லாமோட ஒரு புக்ல அந்த குரான்ல எல்லாத்துலயுமே ஒரு கதை இருக்கு. அந்த கதையில இருந்து வந்த அந்த கதையில அந்த இடம் இம்பார்ட்டன்டா இருக்கு. அண்ட் அந்த கதையிலேயே ஒவ்வொரு பர்சன் இருப்பாங்கல்ல, ஒவ்வொருத்தவங்க வழியை பின்பற்றினவங்க ஒவ்வொரு மதமா பிரிஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு கதை வரும், அது ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, ஏன் ஒரு இடத்துக்காக இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க, எதனால இது இங்கே என்னெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க. ஸோ அடுத்த தனி எபிசோட் போடுமா, 2025 அதை பத்தி ஒரு எபிசோட் போடு. அது ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய புக்கு. நான் என்ன ஒரு இது பண்ணிடுறேன்னா, இப்போ இந்த இர்ரெசிஸ்டபிளுமே கொஞ்சம் பெரிய புக்கு தான். நான் ஒரு சைக்காலஜி ஆஃப் மணியும் படிக்கல, ஒரு பாதி படிச்சிருப்பேன். பாதியிலேயே ஆக்சுவலாக நிறைய கண்டென்ட் இருக்கும்.
நான் அந்த பாதியை பாட்காஸ்ட்டாக போடாமல் அந்த புக்கை ஸ்டாப் பண்ணல, அப்படியே அதை அப்படியே ட்ராப் பண்ணிடுவேன். பாதி புக்கை படிச்சுட்டு நான் என்னத்த அந்த புக்கை பற்றி பேசுறதுன்னு ஒரு தாட் எனக்கு மைண்டில். பட் அப்படி கிடையாது, பேசலாம் தான். அதுலேயே நிறைய கண்டென்ட் இருக்கும் தான். ஃபுல் புக்கையும் படிச்சுட்டு ஃபுல் புக்கையும் ஒப்பிக்க தேவையில்லையா? இப்போ இது வேணால் நீங்கள் அங்கே போய் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் படிக்க போகிறாங்க. நான் வந்து ரொம்ப சின்சியர் சிகாமணி மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் இருந்துட்டேன். ஸோ அதை கொஞ்சம் மாற்றி இந்த பாட்காஸ்ட்டும் போனோம் நம்ம. ஆக்சுவலி இந்த ஸ்பிரிச்சுவல் பாடல்கள் பாட்காஸ்ட் போட்டோம் ஆல்ரெடி. போடலைன்னு நினைக்கிறேன். நிறைய நல்ல பாடல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு நம்ம பாட்டு விடலாம். ஓகேம்மா. அப்போ இந்த கிறிஸ்டியானிட்டி பற்றி இதை தான் பேச வந்தோம். அந்த கிறிஸ்மஸ் இது போனனால கிறிஸ்டியானிட்டி பற்றி பேசிட்டு இருந்தோம். அவனே வந்து நல்ல ஒரு நிறைய டாபிக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த டாபிக் எழுதி வச்சு அப்புறம் பேசலாம். ஆமாம். இப்போ இன்னைக்கெல்லாம் அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ல எல்லாம் சினிமா சாங்ஸ்க்கெலாம் ஆடினாங்க தான். எனக்கு ஸ்கூல்ல எல்லாம் அந்த கிறிஸ்மஸுக்கோ இல்லை எதுக்குனாலுமே அந்த ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ, நீங்கள் ஒரு சினிமா பாட்டு கூட ஆடக்கூடாது, ஓடிப்போங்க அப்படி சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க இதுலேயே நிறைய பாட்டு இருக்கும், ஃபோக்கில் நிறைய இருக்கும், கிறிஸ்டியன் சாங்ஸு. இந்த பாட்டுக்கு ஆடலாமா? இந்த பாட்டு ஏசு பற்றின தேவனே என்னை பா, அதுக்கு எப்படி டான்ஸ் ஆட முடியும்? சிவாஜி சூப்பராக நடிச்சிருப்பாரு, அவர் நடிப்பாரு. நம்ம எப்படி டான்ஸ் டான்ஸ் ஆடுறது மாதிரியே பாடல்கள் இருக்கும். ஆமாம் இருக்கும், நிறைய இருக்கும், நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய. எங்க ஊர்ல நல்ல மெய்ப்பான் அப்படின்னு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல இப்பலாம் ஆடுவோம். நான் படிச்சதும் அதேதான். நான் இங்கிலீஷ்ல குட் ஷெப்பர்ட். எங்க ஊர்லயும் குட் ஷெப்பர்ட். நான் தான் தமிழ் படிச்சு சொன்னேன். ஓ, குட் ஷெப்பர்ட்னா நல்ல மெய்ப்பான். குட் ஷெப்பர்ட் நான் படிச்சது குட் ஷெப்பர்ட் தான். ஆமா. இயேசு வந்து பெத்லகேம்ல தான் பிறந்தார். இன்னைக்கு இங்க உள்ளவங்க பெத்லகேம் சொல்லி பெத்லஹேம் அப்படின்னாரு. நான் வந்து எங்களுக்குலாம் அப்படி கிடையாது. பெத்லஹேம். அந்த மேரி ஜோசஃபே அவங்க வந்து மரியாள் இல்ல இல்ல வேற ஏதோ ஒரு பேரு. அத்தியாயம் 1ன்னு ஒரு படம். அது இல்ல, அது ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி போட்டாங்க. அது என்னன்னா அந்த பசங்க பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அழகா வேஷம் போட்டு வந்து அழகா போட்டிருந்தாங்க. அது என்ன பெத்லகேம் நகர் மக்கள் மாதிரி போட்டிருந்தாங்க வேஷம். ஆமா, கிங் குயின்லாம் பேபி ஜீசஸ் பிறக்கிறது. நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி கூட இருக்கு, அது பார்க்கணும். ஆக்சுவலி டிவி எல்லாம் பட் இருந்தாலும். அடுத்த நான் தான் ஸ்குவிட் கேம் வருது, அதோட செகண்ட் பார்ட் வருது. 26th ரிலீஸ் ஆகுது. அதுக்காக டிவியை தருவீங்களா அப்படின்னு கேட்கணும்னு இருக்கு. ஆனா வேண்டாமா, அதெல்லாம் இல்ல, பையனுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. இங்க 2 வாரம் லீவு, கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு சேர்த்து. டிவி இல்ல இருக்கலாம். ஆனா நான் ஸ்குவிட் கேம் பார்ப்பேன். பாத்துக்கோ, போன்ல பாரு, வேற ஐபேட்ல பாரு. ஆமா, வாக்கிங் பேசாம வாக்கிங் போறப்ப அதை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா பாத்துரலாம். வாக்கிங் போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். சரி, வேற இந்த வருஷத்தோட ஃபைனல் பாட்காஸ்ட் எப்படி முடிக்க போறீங்க? எப்படி முடிக்கிறோம் தெரியலையே. ஒன்றே குலமென்று பாடுவோம், ஐயோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்பு வடிவமாக. ஓகே, வேற ஏதாவது அதிரடியாக முடிச்சு விடுமா? மக்களுக்கு நல்ல செய்தி சொல்லலாம், சொல்லி முடிச்சு விடு. நல்ல செய்தி சொல்லணும்னா என்ன சொல்றது? ஏதாவது சொல்லு மக்களுக்கு. ஓகே, தெரியலையே. ஓகே ஓகே, நல்ல செய்தி இல்லைங்க. அடுத்த வருஷத்தை நல்ல செய்தியோட வரங்க. புத்தாண்டு எப்படி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், மெரி கிறிஸ்மஸ். கேக்லாம் சாப்பிடுங்க, கொண்டாடுங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான் முக்கியம். நம்ம இன்னைக்கு இந்த குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் ஆடல. அதான் அதுங்க வந்து நம்ம கரெக்டாக ஆடுறோமா தப்பாக ஆடுறோமா, நம்ம ஆடுறதை பார்த்து யார் என்ன சொல்கிறாங்க, யார் கை தட்டுறாங்க, யார் கை, இதெல்லாம் அதுங்களுக்கு தேவையே இல்லை. அதுங்க பாட்டுக்கு ஆடுதுங்க, இறங்கி வருதுங்க, அதுங்க பாட்டு ஜாலியாக இருக்குங்க. ஆடி முடிச்சோடனே சாக்லேட் கொடுத்தாங்கன்னா சாக்லேட் சாப்பிடுதுங்க, அவ்வளோதான். நாம வந்து என்னன்னா நம்ம தான் அந்த ஜாலியாக இருக்கணுன்ற ஒரு இதையே கடந்து வந்துட்டோம். ஸோ அது நமக்கு இல்லை. நம்ம அதான் இதெல்லாம் மைண்டில் வந்துருச்சுல்ல, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, நம்ம தப்பு பண்ணுறோமா, நம்ம தப்பு பண்ணால் யார் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் யோசிக்க ஆரம்பிக்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே யோசிக்கிறோம். நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நமக்கு அந்த பயம்ன்றது ஆக்சுவலாக நம்ம தான் அந்த குழந்தைங்கக்கிட்டையும் சொல்கிறோம். அதுங்க இனிஷியலாக எதையும் பயப்படுறதே கிடையாது. பயந்துராத அப்படி சொல்ல ஆரம்பிக்கல தான் அவங்களுக்கு பயம்னு ஒன்னே ஓகே நம்ம பயப்படணும் போல். நாமளே இப்படி தானே சொல்கிறோம். சின்ன வயசில் குழந்தைங்க ஸ்டேஜ் எல்லாம் ஏறுது, ஏதோ பாடுதுங்க பேசுதுங்க அப்படின்னா பயப்படாமல் போய் சொல்லணும். என்ன அப்படி சொல்லிட்டோம்னாலே ஓ அப்போ பயப்படணும் போலன்றதே அப்போ தான் அந்த குழந்தைங்க தெரியுது. நம்ம பயப்படணும் போல இருக்கே, அவங்க அம்மா சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே மாறுது. ஸோ அதான் ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். இட்ஸ் சிம்பிள். எக்ஸாக்ட்லி.
சிம்பிள் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. நானே இப்படி இருக்க மாட்டேன், காலையிலேயே பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் உட்காந்துருப்பேன் நிறைய நாள். நல்ல கருத்து சொன்னேன் கடைசியில். சொல்கிறது ஈஸி. சொல்கிறது ஈஸி, நமக்கு இது புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. நம்ம சோகமாக இருக்கையில் இதை சடனாக நம்ம நினச்சி பார்த்துக்கணும். நான் அப்படி தான் நினச்சி பார்த்துப்பேன். நீங்கள் பெரிய ஆள், பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நான் ஜாலியாக தான் இருக்கேன். நீங்கள் பெரிய ஆளுப்பா, நம்மளாம் அப்படி இல்லை. உண்மையை பேசுமா நாட்டு மக்களுக்கு. நான் அப்படி இருக்கேனா இல்லையான்னு சொல்லு மக்களுக்கு. இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இல்லையே பார்த்தியா, பப்ளிக்காக ஒத்துக்க மாட்டீங்க போல. நான் ஜாலியாக தான் இருக்கேன். உனக்கு தெரிஞ்சதை சொன்னால் மக்களும் நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க நீங்கள் சொன்னால் பத்தாது, அதுக்கே நான் இல்லை நான் சொன்னேன் உங்களோட ஒப்பீனியனை கேட்குறேன். ஓகே ஜாலியாக தான் இருக்கீங்க. ஓகே ஜாலியாக இருக்காங்க. ஜாலி. சரி ஓகே, நன்றி. ஓகே, ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிபடி. ஹாப்பி நியூ இயர். நம்ம அகெயின் அடுத்த வருஷத்தில் அந்த ஒரு காமெடி மாதிரி தான். இனிமேல் நான் அடுத்த வருஷம் தான் அப்படின்ற மாதிரி அடுத்த வருஷத்தில் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு இந்த டைட்டில் எப்படி வச்சிருந்தேன், ஐ எம் லீவிங் பாட்காஸ்ட், திஸ் இஸ் மை லாஸ்ட் பாட்காஸ்ட். இப்படிலாமா வைப்பாங்க? இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, பார்த்தேன் ஒரு மெயில், திஸ் இஸ் மை லாஸ்ட் மெசேஜ் அப்படின்னு போட்டால் கீழே வந்து ஃபன் 2024 அப்படி போடுறேன். இன்னமும் இந்த இது விடுறதா இல்லை இந்த பழைய காமெடியை. சரி ஓகே, வழக்கமாக பேசுறது பேசி முடி. என்ன பேசுறது? ஆமா எல்லாரும் ஜாலியா இருங்க, இவங்கள மாதிரி ஜாலியா இருங்க எல்லாரும். இல்லம்மா முடிச்சு வைப்பியா ஒரு அழகா என்ட்ரி. ஐயோ அது எனக்கு மறந்தே போச்சு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, ரேட்டிங் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வேற என்னெல்லாம் நாங்கள் பேசலாம் அப்படின்றத பற்றியும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.